மச்சான் நாளைக்காவது சீக்கிரமா வா. இன்னைக்கு லேட்டாக போனதுக்கு மேனேஜர் சீக்கிரமா திட்டினா. மச்சான் நாலுலேருந்து வண்டி எடுத்துனோம். டேய் உன் வண்டிக்கிறடா. 6 மாசமா என் வண்டி தானே போயினுக்கிறோம். நாலுலேருந்து வண்டியில் போயிடலாம். டேய் உன் வண்டி தானே நல்லா ஸ்மூத்தாக போவான். மச்சான் எனக்கு சம்பளமே 15,000 தான். பிஎஃப் ஏசி எல்லாம் போக 12,000 தான் தரானுங்க. அதுலேயும் மாதத்துக்கு 4,000 பெட்ரோல் போக கை கட்டாது தான் நிற்குது. ஒன்றும் கட்டுப்படி ஆகல. அதனால் நாலுலேருந்து வண்டியில் போயிடலாம். மச்சான் என் வண்டி மைலேஜ் தராதுடா. உன் வண்டி தானே நல்லா மைலேஜ் தரான். டேய் வேலைக்கு சேரும் என்னடா சொன்னேன்? ஒரு நாள் நீ பெட்ரோல் போடு, ஒரு நாள் நான் பெட்ரோல் போடு, 2 பேரும் ஒரே வண்டியில் போகலாம் சொன்னியலடா. பெட்ரோலும் காசு தர மாட்டேன், வண்டி ஏற்ற மாட்டேன், ஷோரூமில் மாடல் பைக் மாரி ஒரே ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு பைக் வாங்கினேன். மச்சான் ஆயுத பூஜைக்கு வண்டிக்கு பூஜை போடுறேன்டா. 3 நாளைக்கு வண்டி வெளியே இருக்கக்கூடாதுடா. மச்சான் ஆயுத பூஜை முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு சில்ட்ரன்ஸ் டே வர போகிறா. இன்னும் புள்ளினுக்கிறேன். சரி மச்சான் நாளைக்காவது சீக்கிரமா வா. டேய் நான்லாம் வண்டி எடுத்துன்னு வர மாட்டேன், நீ தான் வண்டி எடுத்துன்னு வரணும். சரி உன் வண்டி இப்படி ஓரமாக விட்டு சாவி டேங்கரில் வச்சு போ. காலையில் எடுத்துன்னு வரேன். டேய் நீ இவனை பாத்திருக்கியா? வாங்கடா. எப்படிடா போனோம்? சீக்கிரம் சொல்லு. ரைட் எடுக்க சொல்றான். ரைட்டு போ. இன்பமடா நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் குழம்புல உப்பு மாட்டியா? போட்ட மச்சான். ஏன் இல்லையா? நானும் போட்டேனே. உப்பு இல்லையா? வாயில வைக்க முடியல. நானும் போட்டேன்டா. டேய் இதுனா இது ரசம். அப்போ ஊத்து. ம் அந்த வழியில் அது மோர். அப்போ அதையும் ஊத்து. நோ சாப்பிட்டு கேளு, நான் ஊத்துறேன். டேய் நீ கேளுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். உன்னை கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் வச்சு 10 வாட்டி கூப்பிடணும். அதுக்குள்ளே கை காஞ்சி போச்சுன்னா இப்போயே ஊத்து. நான் அன்னப்பறவை மாதிரி பிரித்து சாப்பிட்டுக்கிறேன். சரிண்டா, எப்படின்னா சாப்பிட்டு தொலை தற்கொரி. டேய் நேடா அதுமாரி பண்ணுகிற? டேய் என்ன பற்றி தெரியாத உனக்கு? ரசம் தனியாக மோர் தனியாக பிரித்து சாப்பிடுவேன். அது என்னது? குலோப் ஜாமுனு கொடு. என்ன ஸ்வீட்டு கேட்டு பொரியல் எடுத்து சாப்பிட்றான்? என்ன இனிப்பாகவே இல்லை. எல்லாமே ஓடி வரும். வீட்லயாப்பா இருக்கீங்க? ஓகே நான் சொல்றதை மட்டும் நல்லா கேளுங்க. ஈசிஆர்ல போலீஸ் கை போட்டாங்க. நிறுத்தாம அப்படியே ஓடி வந்துட்டாங்க இருந்து. இப்போ அவங்க என்ன பின்னாடி தான்ப்பா துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அது வேற என்ன பண்றதுன்னே தெரியலையே. அது ஒரு அர்ஜென்ட்ல வந்துட்டேன்ப்பா. சரி எனக்கு ஒரு ஐடியா. நீங்க என்ன பண்ணுங்க, பின்னாடி தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சார் இல்லை சார் அப்பா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு, அதனால தான் நான் இவ்வளோ ஸ்பீடில் வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. என்ன பை நான் வந்துடுறேன் சீக்கிரம். A few moments later. போலீஸ்லாம் வரலப்பா, சும்மா பிராங்க். தம்பி இந்த ஏரியாவில் மல்லேஷன் யாரா இருக்காங்களாப்பா? எதுக்கு? இல்லை அந்த தம்பிக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் அவரை பற்றி ஒரு 4 வார்த்தை விசாரிச்சுட்டு போலாமே வந்தேன்ப்பா. அப்படியா? இரு. இந்தா இதில் முட்டை சாதம் இது, மதியானம் சாப்பிட்லாம். டேய் இன்னைக்கு சரக்குல அடிக்கலாம்ண்ணா. பர் நேற்று வச்சதே வயிறு உப்புசமாயிடுச்சு. யாரா இருந்தாலே? யாரையோ தேன்னு வந்துக்கிறாரு. ஓ யாரு வேணா? சார் வாடா இந்த ட்ரிபிள்ஸ் போயிடலாம். அப்படியே நந்து போலாமேடா. நந்தா அங்கே கடவாசல செந்தில் பையன் உக்காந்துக்கிறான். இப்போ நான் போனேன்னு வை, வட்டி காசு எங்கடான்னு என் சட்டை பூச்சி கேட்பான். அவன் இப்பயே கடையை திறந்து. எப்பா லாஸ்ட் டைமே அவன் மூஞ்சில காசை தூக்கி வச்சு சொல்லிட்டேன், இனிமே அவன்கிட்ட வரவே மாட்டேன். லாஸ்ட் டைம் போலாம். அண்ணி வரான்டா.
பரணியா எங்கயா ஆமா உனக்கு யாரையா வேணும் யாரும் இல்லை ஏய் மச்சான் நாளைக்கு கட்டிக்கு வர மாட்டேன் நான் எதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து என்ன பார்க்க வராங்க மச்சான் இல்லையா